இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு துணை கண்டம் சொல்றாங்க. ஏன் துணை கண்டம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா கூட ஜாயிண்ட் ஆயிருக்கும். இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே, அதாவது சைனா, பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளுக்கு இடையே என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவுடைய துணை கண்டத்தை கூட தான் சேரும். ஆனா இதுக்கு இடையில வந்து இமயமலைன்னு ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி மற்ற நாடுகளை, உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மொழி, இனம், கலாச்சாரம், சோ இது வழியாக என்ன ஆகும் அப்படின்னா இயற்கை எல்லாற்றும் வழியாகவும் ஒரு கண்டத்துக்கான எல்லா நேச்சரும் எங்க இருக்கும்? இந்த இந்தியாவுக்கு இருக்கும். இந்தியாவுக்கு தெற்காசியாவுக்கு இருப்பதால் இந்த பகுதி என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டத்துக்கான ஒரு கண்டம், காண்டினென்ட் அப்படின்னா என்னென்ன கேரக்டர்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் யார் வச்சிருப்பா? இந்த இந்தியா வச்சிருக்கும். பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாளம், பூட்டான், இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்றாங்க? பாகிஸ்தான், மியான்மர், வங்காளதேசம், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா, இலங்கை ஆகிய நாடுகளுடன் இணைந்து இந்தியா ஒரு துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. சரியா? தென் இயற்கை நில அமைப்பு, காலநிலை, இயற்கை தாவரம், கனிமங்கள், மனித வளங்கள் போன்றவற்றில் ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய வேறுபாடுகளை கொண்டுள்ளதால் இந்தியா ஒரு துணை கண்டம். சோ ஒரு காண்டினென்ட் அப்படின்னா என்னென்ன குவாலிட்டிஸ் வேணுமோ, என்னென்ன பேசிக் ஃபீச்சர்ஸ் வேணுமோ அவை அனைத்தும் இந்தியாவில் உள்ளது. அமைவிடம் மற்றும் பரப்பளவும். சோ பாருங்கன்னா இதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். இந்தியா எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன்? 8 டிகிரில இருந்து 37 டிகிரி வரைக்கும் இருக்கு சொன்னேன். 8 டிகிரி 4 நிமிடம், 4 மினிட்ஸ், 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 நிமிடம் வரை இந்த இந்தியா லாங்கிடியூட்ல இருக்குது. இந்த 68 டிகிரி 7 மினிட்ஸ், 7 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சு 97 டிகிரி 25 மினிட்ஸ் வரைக்கும் கிழக்கு தீர்க்கத்தில் இந்தியா அமைந்துள்ளது. சரியா? சோ அப்போ இந்த ஏரியாக்குள்ள, இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ள யார் மட்டும் தான் இருக்க முடியும்? இந்தியா மட்டும் தான் இருக்க முடியும். அட்ச தீர்க்க பரவல் படி இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைகோளத்தில் அமைந்துள்ளது. 0 டிகிரி தீர்க்க கோடு, அடுத்து 0 டிகிரி பூமத்திய கோடு, இந்த ரெண்டையும் போட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது எங்க போயிரும்னா வடகிழக்கில் அமைந்திருக்கும். கிடைமட்ட கோடுகள் சொல்ல போனா அச்சக்கோடுகள். இது எதற்கு பயன்படுகிறது என்றால் ஒரு இடத்தின் கிளைமேட்டை வந்து பர்டிகுலரா டிசைட் பண்றதுக்கு இந்த கிடைமட்ட கோடுகள் பயன்படுகிறது. எப்படி பயன்படும்? கிடைமட்ட கோடுகள்னா அச்சக்கோடுகள். அச்சக்கோடுகள் 23 டிகிரி மேல இருக்கக்கூடிய அச்சக்கோட்டின் பெயர் வந்து கடகரேகை, நார்த்ல இருக்கக்கூடியது. அதே மாதிரி சவுத்ல இருக்கக்கூடிய வந்து மகர ரேகை. இந்த கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே உள்ள இந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா வெப்பமண்டல பகுதின்னு சொல்லுவாங்க. வெப்பமண்டல பகுதி. கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையே உள்ள பகுதி வந்து என்ன? வெப்பமண்டல பகுதி. அதே மாதிரி அதற்கு மேல உள்ள பகுதி, அந்த 23 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே மித வெப்பமண்டல பகுதி, அதாவது டெம்பரேட் ரீஜன். சப்ட்ராபிக்கல் ரீஜன்ஸ், அடுத்து டெம்பரேட் ரீஜன், அதுக்கு மேல ஃப்ரிஜிட் ரீஜன். சோ இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து மேல போக 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 வெப்பநிலை குறைவதால் அதற்கு வேறு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மைய பகுதியில் நாம இருக்கக்கூடிய பகுதியில் வெப்பநிலை மிகவும் அதிகமாக காணப்படுவதால் இது வெப்பமண்டல பகுதியாக கருதப்படுகிறது. இதான் வந்து கிடைமட்ட கோடுகள். எவ்வளவு? அச்சக்கோடுகள். அது வந்து பருவநிலையை இந்தியாவில் வந்து காட்டுகிறது. தென் செங்குத்து கோடுகள், தீர்க்க கோடுகள், இது காலத்தை காட்டுகிறது. அதான் டைம் ஜோன்ஸ், டைம்ஸ் என்னென்ன டைம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. தென் இந்த கோடுகளை முதலாக வரைந்தவர் தாலமி. இதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? இவை இரண்டையும் இணைத்து ஓரிடத்தை துல்லியமாக குறிப்பிடலாம். இவை இரண்டையும் இணைத்துதான் ஓரிடத்தை துல்லியமாக குறிப்பிட முடியும். 82.5 இந்தியாவுக்கு மையத்தில் செல்லக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை இதுதான். சோ இந்த ரெண்டு எங்க மீட் பண்ணுதுன்னு பாருங்க. இந்த கடகரேகை செல்லக்கூடிய மாநிலங்கள் எதுலான்னு பாத்தீங்கன்னா இங்க குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தென் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால். இதான் சத்தீஸ்கர், இது வந்து மத்திய பிரதேஷ்ங்க, இது சத்தீஸ்கர், இது வந்து ஜார்க்கண்ட், இது வந்து வெஸ்ட் பெங்கால், இந்த பக்கம் இது வந்து திரிபுரா, இது மிசோராம். இந்த 8 மாநிலங்களையும் இந்த கடகரேகை கடந்து செல்கிறது. சரியா? அதே மாதிரி மையத்தில் 82.5 டிகிரி தீர்க்க கோடு இந்தியாவின் நேர மண்டலம். அப்ப இந்தியாவுக்கு ஃபுல்லா டைம் கால்குலேஷன் பண்ணோம்னா இங்க 68 டிகிரில ஆரம்பிச்சு இங்க 97 டிகிரி அருணாச்சல பிரதேசல முடியுது. இது வந்து அருணாச்சல பிரதேஷ் 97 டிகிரி. இங்க வந்து இது என்ன? 68 டிகிரி குஜராத். அப்ப இதுக்கு இடையில உள்ள மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை 97 மைனஸ் 68 போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? 29 கோடுகள் இருக்கும். அப்போ இந்தியாவின் மீது கடந்து செல்லக்கூடிய மொத்த தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு?
29 தீர்க்க கோடுகள். அப்போ ஒரு தீர்க்க கோட்டை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன்? 4 நிமிடங்கள். அப்ப 4 × 29 போட்டீங்கன்னா 116 நிமிடங்கள். 116 நிமிடங்கள் என்றால் 1 மணி நேரம் 56 நிமிடங்கள். அப்போ டோட்டலா என்ன ஆகும்? 1 மணி நேரம் 56 நிமிடங்கள் சூரியன் இந்தியாவை கடப்பதற்கு எடுத்துக்கொள்கிறது. அதான் மீனிங். அப்ப இந்த 1 மணி நேரம் 56 நிமிடம்னா இந்தியா முழுமைக்கு வந்து இவ்வளவு நேர வித்தியாசம் இருக்குது. அருணாச்சல பிரதேசத்துக்கும் எதுக்கு இடையில குஜராத்துக்கும் இடையில வந்து இவ்வளவு நேர வித்தியாசம் இருக்குது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் சூரியன் எங்க வரும்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூரியன் உதிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டா அருணாச்சல பிரதேஷ். நம்ம வந்து கன்னியாகுமரின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? சோ அருணாச்சல பிரதேஷ் தான் வந்து இந்தியாவில் சூரியன் உதிக்கும் மாநிலம். அதே மாதிரி இந்தியாவில் சூரியன் மறையும் மாநிலம் எதான்? குஜராத் தான். ஓகேவா? சோ இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாத்துங்க. சோ இந்த அருணாச்சல பிரதேசத்தில் இருந்து குஜராத் வரைக்கும் 29 தீர்க்க கோடுகள் இருக்குது. இதை முழுமையாக சென்றடைய 1 மணி நேரம் 56 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. இந்த 1 மணி நேரம் 56 நிமிடத்தை ரெண்டா பிரிச்சு தான் மையத்துல ஒரு கோடு போட்டிருப்பாங்க. 97ல இருந்து 68 கழிச்சீங்கன்னா 29 வரும். 29 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 14.5 வரும். இந்த 14.5 68 கூட ஆட் பண்ணீங்கன்னா 82.5. அப்போ இந்தியாவுக்கான நேர மண்டலம் சரியாக மையத்தில் போடப்பட்டுள்ளது. அந்த 68 பிளஸ் எவ்வளவு போடணும்? 14.5 போட்டீங்க அப்படின்னா வந்து 82.5 வரும். அப்ப இந்தியாவின் மையத்தின் வழியாக இந்த கோடு செல்கிறது. அப்ப இந்தியாவுக்கான டைமை வந்து செட் பண்றதே தான் இந்த 82.5 தான். ஸோ இந்தியாவோட லொகேஷன் பாருங்க. இந்த லொகேஷன் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்ல போனா இந்தியா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்துங்க. ஸோ இது ஆர்டிக் ஓஷன், இது பசிபிக் ஓஷன், இது அட்லாண்டிக் ஓஷன், இது இந்தியன் ஓஷன், இந்த பக்கம் பசிபிக் ஓஷன், இது ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, கிரீன்லாந்து. உலகிலேயே மிகப்பெரிய தீவு எதான்? கிரீன்லாந்து. இதுக்கு பாருங்க. அதான் இது பார்த்தா மிக பெருசா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன். இந்தியாவின் அமைவிடமும் பரப்பளவு. புவியானது ஒரு தீர்க்கக்கோட்டை. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தீர்க்கக்கோட்டை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 4 நிமிடம். குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை 30 டிகிரி, அதாவது 29 டிகிரி 18 நிமிடம் தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. அப்போ இந்த 29 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. அப்ப 29 × 4 போட்டீங்கன்னா 1 மணி நேரம் 57 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. தோராயமாக 2 மணி நேரம். சரியா? தென் இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரம் வந்து மத்திய தீர்க்க ரேகையான 82.5 82 டிகிரி 30 நிமிடம். அது எது வழியா போகிறது? மிர்சாப்பூர், அலகாபாத் வழியாக செல்கிறது. கிரீன்விச் சராசரி நேரத்தை விட இது 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. ஈக்வடார் அண்ட் லாட்டிடியூட், லாங்கிடியூட்ஸ். ஸோ லாட்டிடியூட்னா எப்படி இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்க. லாட்டிடியூட் என்பது கிடைமட்ட கோடுகள், ஹாரிசான்டல் லைன்ஸ். அதே மாதிரி தீர்க்க கோடுகள் என்பது செங்குத்து கோடுகள், வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இடம் தான் ஒரு இடத்தை துல்லியமாக சொல்லும். அமைவிடமும் பரப்பளவும். அமைவிடமும் பரப்பளவும் சொல்ல போனா தென்கோடி பகுதி இந்திராமுனை. இது எங்க இருக்குன்னா இந்திராமுனை குமரியில இல்ல, எங்க அந்தமான் நிக்கோபர்ல இருக்குது. அந்தமான் நிக்கோபர்ல கிரேட் நிக்கோபார் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து அங்கதான் இந்திராமுனை இருக்குது. அதுதான் தென்கோடி முனை. சரியா? இந்தியாவின் தென்கோடி முனை எங்க இருக்குது? கிரேட் நிக்கோபார்ல, அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல கிரேட் நிக்கோபார் அப்படின்னு ஒரு தீவு இருக்கும். அந்த தீவின் தென்பகுதி தான் இந்தியாவின் தென்கோடி முனை. சரியா? ரைட். வடமுனைன்னு சொல்ல போனா இந்திரா கோல். அது எங்க இருக்கு? ஜம்மு காஷ்மீர். இந்திரா கோல் அப்படின்னு இருக்கு. இங்க இந்திரா முனை, அங்க இந்திரா கோல். அது ஜம்மு காஷ்மீர். காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வந்து இந்திரா முனை முதல் காஷ்மீர்ல இருந்து இந்திரா கோல் வரை கிட்டத்தட்ட 3214 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. எவ்வளவு இருக்குது? 3214 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. அதே மாதிரி 23 டிகிரி வட அச்சமானது கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டல பகுதியாகவும் வடபகுதி மிதவெப்ப மண்டல பகுதியாகவும் பிரிகிறது. அப்ப இந்தியாவிலேயே 2 டிவிஷன் வந்துச்சு. தென்பகுதி என்ன? வெப்பமண்டல பகுதி, வடபகுதி மித வெப்பமண்டல பகுதி. ஸோ இந்தியா முழுமைக்கு பாருங்க. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு? நார்த் டு சவுத் 3214 கிலோமீட்டர். இங்க இருந்து கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு எது வரைக்கும்? இந்த எண்ட் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குல்ல, இந்த எண்ட் வரைக்கும் எவ்வளவு? 3214 கிலோமீட்டர். ஓகேவா? தென் அதே மாதிரி ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட், இங்க ஈஸ்ட் அருணாச்சல பிரதேசம் ஆரம்பிக்குதா,
இங்க ஆரம்பிச்சு இங்க வந்து எவ்வளவு குஜராத்ல முடியுது பாருங்க, இந்த இடம் பாகிஸ்தான் பார்டர்ல 68 டிகிரி. ஸோ அப்போ இதனுடைய நீளம் 2933 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இந்தியா வந்து ஒரு சதுர வடிவிலேயே காணப்படுகிறது. இப்போ இந்தியாவின் முக்கியமான இயற்கை அமைப்பு பிரிவுகள். ஸோ இந்தியாவின் இயற்கை அமைப்பை வந்து 6 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். சரியா? ஒன்று வந்து இமயமலைகள், அடுத்து பெரிய இந்திய வட சமவெளிகள், அடுத்தது தீபகற்ப பீடபூமிகள், இந்திய பாலைவனம், கடற்கரை சமவெளிகள், தீவுகள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, 6 பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ 6 டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க. மேல ஹிமாலயாஸ், அதுக்கு அடுத்து நார்தர்ன் பிளைன்ஸ், சரியா? தென் பெனின்சுலர் பிளாட்டியூஸ், தென் இந்தியன் டெசர்ட், தென் கோஸ்டல் பிளைன்ஸ், அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து ஐலண்ட்ஸ். சரியா? ஸோ இதான் இந்தியாவின் முக்கியமான இயற்கை அமைப்புகள், இயற்கை பிரிவுகள். இதான் வந்து இந்த வடக்கே உள்ள மலைகள், இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல. ஸோ இந்த ரீஜன்ஸ் எல்லாம் வடக்கே இருக்கக்கூடிய மலைகள், மவுண்டெயின்ஸ். இது வந்து ஹிமாலயாஸ், டிரான்ஸ் ஹிமாலயாஸ், இந்த ஏரியா ஃபுல்லா பூர்வாஞ்சல் மலைகள். சரியா? தென் இது வந்து இந்த கலர்ஸ், இதெல்லாம் வடக்கே இருக்கக்கூடிய மலைகள். ஆனா இதுக்கு இடையில யார் வந்துடுவா, இந்தியா இல்லாம பூட்டான் வர்றதுனால, பூட்டான் நேபாள் வர்றதுனால இந்த இடம் மட்டும் ஒயிட்டா இருக்கும், அல்லது இந்த ஏரியா ஃபுல்லாவே தான் இந்த கலர் தான். இது எல்லாமே வட இந்திய மலைகள். சரியா? தென் இங்க வாங்க, இதுதான் வந்து என்ன, சமவெளிகள். கங்கை சமவெளி சொன்னோம்ல, அந்த சமவெளிகள் இது எல்லாமே. இங்க வாங்க, இதான் டெசர்ட்ஸ். இந்த ஏரியா ஃபுல்லா டெசர்ட்ஸ். இந்த ஏரியா வந்தீங்கன்னா இதுதான் தீபகற்ப பீடபூமி. இந்த ஏரியா வந்து தீபகற்ப பீடபூமி. இது வந்து கடற்கரை, மேற்கு கடற்கரை. இது வந்து கிழக்கு கடற்கரை. இந்த 2 கடற்கரை ஓரமும் அதிகமான சமவெளிகள் காணப்படும். அடுத்தபடியாக இந்த இடம் வந்து எது, தீவுகள். அந்தமான் நிகோபர் தீவுகள், இங்க லட்சத்தீவுகள். இது பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா. இது வந்து அரேபியன் சி. இந்த 2 கடலிலும் 2 முக்கிய தீவுகள் காணப்படுகிறது. ஒன்று வந்து அந்தமான் நிகோபர் தீவுகள், இன்னொன்று வந்து என்ன, லட்சத்தீவுகள்.